நம்ம சுரேஷ் ஐஏஎஸ் அகாடமியோட சென்னை மற்றும் தூத்துக்குடி பிரான்ச்சில் டிஎன்பிஎஸ்சிக்கான சூப்பர் பேட்ச் அப்படிங்கிறத நடத்த போகிறாங்க. இந்த டிஎன்பிஎஸ்சிக்கான சூப்பர் பேட்ச்சில் வெறும் 50 பேர் மட்டும்தான் செலக்ட் பண்ண போகிறாங்க. இந்த 50 பேரில் நீங்களும் ஒருத்தராக வரணும் அப்படின்னா மே 7ஆம் தேதி நடக்கக்கூடிய ஹைப்ரிட் என்ட்ரன்ஸ் டெஸ்ட்டு நீங்கள் கிளியர் பண்ணணும். அதை கிளியர் பண்ணதுக்கப்புறமா உங்களை பர்சனல் இன்டர்வியூ வச்சு செலக்ட் பண்ண போகிறாங்க. சூப்பர் பேட்ச் பற்றின டீட்டெயில்டான தகவலை கொடுக்கறதுக்காகவே மே 2ஆம் தேதி சென்னையிலேயும் தூத்துக்குடியிலையும் ஒரு ஸ்பெஷல் செஷன் ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. மறக்காமல் வந்து அட்டன் பண்ணுங்கள். இங்கு அமர்ந்திருக்கும் அனைவருக்கும் எனது கனிவான காலை வணக்கத்துடன் தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ என்ன ஒரு ஜோக்கின்னா, நான் இந்த ஸ்பீச்சிலேருந்து ஸ்லிப் ஆகிட்டு எவ்வளோ ட்ரை பண்ணேன். இந்த இங்கே அகாடமியிலேருந்து ராஜேஷ் சாரும் சரி, வீட்டிலேருந்து ஒய்ஃபும் சரி என்னை விடலை. ஒய்ஃப் இங்கே பைக்கிலேருந்து கீழே விழுந்துட்டாப்புல. இப்போ அட்மிட் ஆகிட்டு இப்போ டிஸ்சார்ஜ் பண்ணி இப்போ கூப்பிட்டு வந்திருக்கோம். நான் கூட வந்துடுறேங்க, டேப்லெட் போட்டு நீங்கள் கிளம்புங்க அப்படின்னாப்புல. ஏன்னா நான் என்னுடைய வெற்றி அப்படின்றது ஒரு குரூப் 4னால எனக்கு என்னையை பொறுத்தவரையில் ஒரு பெரிய மகா வெற்றி. ஏன்னா ஒரு நீண்ட நாள் ட்ராவல் பண்ண இந்த 2021லேருந்து பெரிய ஹிஸ்ட்ரியே இருக்குது. நான் நிறைய ஒரு பேச விரும்புகிறேன். ஆனால் எப்படி பேசணும், எப்படி டிஸ்பிளே பண்ணுன்றதான் எனக்கு தெரியலை. கடைசியில் ஒய்ஃப்ட்ட சொன்னேன், அதோட எனக்கு பேச தெரியலனாக்க சும்மா படிச்சுட்டுனால வந்துடுவோம்பா, சரி கிளம்பு அப்படின்ட்டு கூப்பிட்டு வந்திருக்கேன். அதனால் முன்ன பின்ன பேசினாலும் அதை கொஞ்சம் பொறுமையாக கேட்டுக்கோங்க. ஏன்னா அகாடமியை பற்றியும் ஃபேமிலியை பற்றியும் கண்டிப்பாக அந்த இடத்துல அகாடமி ப்ளஸ் என்னுடைய மனைவி, மக்கள், குடும்பத்தார், நண்பர்கள். ஏன்னா ஒரு வெற்றின்றது சும்மா சகோதரர் அருமையாக எல்லாத்தையும் கவர் பண்ணி சொன்னாப்புல. வெற்றின்றது முயற்சி எல்லாத்தையுமே இருக்குது. அந்த முயற்சி அதை வெற்றியாக சாதனையாக ஒரு கோயிலை எடுத்து அதை வெற்றியின் முழுமையிடமைறதுக்கு அனைவருடைய சப்போர்ட்டும் தேவைப்படுது. அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் டைரெக்டாகவோ இன்டைரக்டாகவோ சில இது இப்போ அகாடமி இருக்குது, நம்ம குடும்பத்தார் டைரெக்டாக ஒரு முடிஞ்ச அளவு 100% நம்ம எஃபோர்ட் போடுவாப்புல. சில பேர் ஒரு நண்பர்கள், உறவினர்கள் அப்படின்ற போது ஒரு தம்பி சொல்கிற மாதிரி ஒரு பாசிட்டிவ் திங்கிங் கூட நம்மளை பார்ப்பாப்புல. கண்டிப்பாக இவர் ஹெல்ப் இது பண்ணுறாப்புல, முயற்சி பண்ணுறாப்புல. இவர் என்றைக்கோ ஒரு நாள் கிளிக் பண்ணி சாதனை பண்ணி காமிப்பாப்புல அப்படின்னு சொல்லி நிறைய பேர். எனக்கு ஆள் இங்கே உள்ள ராஜேஷ் சார். நான் ஸ்டார்டிங்கில் ஒரு தடவை சொன்னாப்புல, அண்ணே நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் இதில் செலக்ட் பண்ணிடுவீங்க. ஆனால் எனக்கு தெரியாது, குரூப் 2ஆக இருக்கலாம், 4ஆக இருக்கலாம். ஆனால் நீங்கள் ஏதோ உங்களுக்கு ஒரு போஸ்ட்டு கன்ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஊதி நீ ரொம்ப இது பண்ணிட்டாப்புல. எனக்கு நான் சொல்லணுன்னாக்க நான் ஒரு ஸ்டார்டிங்லேருந்து வந்துடுறேன். நான் ஒரு எக்ஸர்சைஸ் மேனு. 1997 நான் இந்தியன் ஆர்மியில் ஒரு ஏரோநாட்டிக்கல் டிப்ளமோ முடிச்சுட்டு ஏரோநாட்டிக்கல் ஃபீல்டில் நான் ஒரு டெக்னீஷியனாக 24 வருஷம் சர்வீஸ் பண்ணிவிட்டு 24 வருஷம் சர்வீஸ் பண்ணிட்டு நான் ரிட்டையர் ஆனேன். ரிட்டையர் ஆகிறதுக்கு முன்னாடி இப்போ பல யூடியூப்புகளை பார்ப்போம், அது எல்லோரும் மாதிரி பார்த்துக்கிட்டு இருப்போம். இப்போ எனக்கு ஒரு இது தோணுச்சு, 2 குழந்தைகள் இருக்காப்புல. நம்ம அப்படி தோணிக்கிட்டு இருக்கும்போது ஒய்ஃபு இப்போ ராம்நாடு கோஆப்ரேட்டிவ் பேங்க்கில் அசிஸ்டன்ட் மேனேஜராக இருக்காப்புல. என் மகன் மதுரையில் படிக்கிறாப்புல, வேலம்மாள் ஸ்கூலில். மகன் சைனீஸ் ஸ்கூல் உடமலைப்பேட்டையில் படிக்கிறாப்புல. இப்போ குழந்தைகளும் மனைவியும் பெற்றோர்கள் அருளால் ஒரு நல்ல ஒரு இதே அமைஞ்சது எனக்கு வாழ்க்கையில். ஆனால் கஷ்டங்கள் பல வந்துச்சு. இந்த டியூரேஷனில் எனக்கு ஒரு 4 வருஷமாக பல கஷ்டங்கள் வந்துச்சு எனக்கு. என்னென்னு சொல்ல போனால் 21 நான் ரிட்டையர் ஆகிறதுக்கு முன்னாடி கனிமொழி சாருடைய சுரேஷ் அகாடமின்னு போடுவேன். கனிமொழி சாருடைய அந்த இதில் நோட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஒரு பேப்பர் எடுத்துக்கிறது, நோட் பண்ணுறது. இப்போ அந்த ஹிஸ்ட்ரி, பாலிட்டி, இப்போ எல்லா சப்ஜெக்டும் பிடிச்ச சப்ஜெக்டை அப்படியே நோட் பண்ணி ஒரு இது மாதிரி வச்சுக்கிட்டேன். நான் பண்டில் போட்டு அப்புறம் மறுபடியும் ரிட்டையர் ஆனவொடனே இப்போ இங்கே வந்தேன். சரி நம்மக்கிட்ட என்ன தான் ஒரு தனியாக சாதிக்க முடியாது. அதுக்கு ஏதாச்சும் முறையான வழிகாட்டுதலோ
ஒரு சப்போர்ட்டும் தேவை கண்டிப்பாக அப்படின்ற போது இப்போ வந்த புதுசில் வந்து எங்கள் ஒய்ஃப் சொன்னாப்புல, என்னங்க இப்போ நானும் வேலைக்கு போகிறேன், நீங்களும் வந்து போயிட்டாக்கும் நம்ம கொஞ்சம் டைட்டாக ஷெட்யூல் ஓடும், நீங்கள் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருங்க அப்படின்னாப்புல. அப்புறம் போக நான் ஒரு குரூப் 4 குரூப் 2 அப்படின்ட்டு இப்போ ஒரு 2-3 எக்ஸாம், ஒரு 3 குரூப் 4 2 குரூப் 2 இந்த மாதிரி அட்டன் பண்ணி இடையில ஜெயிலரு போலீஸு கோர்ட்டுக்கு டைரக்ட் கோர்ட்டு எக்ஸாமு பல எக்ஸாம் எழுதியிருக்கேன் நான். இல்லை சும்மா என்னென்னா நான் வந்து சின்ன பிள்ளை மாதிரி போய் அப்ளிகேஷன் போட்டுறது, எக்ஸாம் போய் உட்கார்றது. இப்போ என்னென்னா எனக்கு போலீஸ்லாம் வந்தது நான் போகல. எனக்கு என்னென்னா அதில் போய் வந்து சும்மா ஒரு உட்காரணும், நான் அந்த கொஸ்டினுக்கு போய் அட்டன் பண்ணலாம். அது வெற்றியாக தோல்வியாக எனக்கு தெரியாது. அப்படி ஒரு விளையாட்டாக இல்லை, அது எனக்கு அந்த இதுலேயே ஊற ஆரம்பிச்சு, எனக்கு அந்த எண்ணங்கள் ஊற ஆரம்பிச்சு. அந்த எண்ணமானது என்னைய செயலில் மாற்றுறதுக்கு, கன்வெர்ட் பண்ணுறதுக்கு பெரிய ஆயுதமாக இருந்துச்சு. அந்த ஆயுதத்தை வச்சு இந்த ஒரு அச்சீவ்மெண்ட்டுன்ற அடையிறதுக்கு எனக்கு சுரேஷ் அகாடமியும் சரி, உற்றார் உறவினர் நண்பர்கள் அனைவருடைய ஒத்துழைப்பும், முழு ஒத்துழைப்பும் என்னுடைய வெற்றிக்கு இது எல்லாமே காரணம். நான் மட்டும் இல்லை. இன்னொன்று சொல்லப்போனால், இப்போது ஒவ்வொருத்தரும் ஆர்மியிலேருந்து ரிட்டையர் ஆகாப்புல அவங்கவுங்க டேலண்ட்டுக்கு படி ஒவ்வொரு ஃபீல்டு செலக்ட் பண்ணிடுவாப்புல. இப்போ என்னைய மாதிரி இப்போ வந்திருக்கோன்னாக்க, இப்போ நான் வந்து ஒரு யங்கர்ஸோட ஒரு எக்ஸர்சைஸ் போட்டி போடுறான்னா நான் உண்மையிலே சாதனை தான். ஏன்னா ஒரு யங்கர்ஸ் வந்து ஒரு 2 தடவை படிக்கிற இதை வந்து இப்போ என்னை மாதிரி ஆளுக்கள் 48 இயர்ஸில் நான் 10 தடவை 15 தடவை படிக்கிறேன். அப்போ தான் மெமரி இதாகும். ஏன்னா பல ஏஜ் ஃபேக்டர் இருக்குதுல. அதே மாதிரி ஏஜ் ஃபேக்ட்ரி 2வது ILT இது எல்லாம் கட் பண்ணி வரும்போது அவங்கள்ட்ட மெமரி ஃபேக்ட்ரி இவ்வளோ இருக்காது. அதே நேரத்தில் ஃபேமிலின்ற போது அவங்கள்ட்ட பல ஸ்ட்ரெஸ் இருக்கும், பல இதுகள் இருக்கும். அந்த மாதிரி ஏன் வெற்றி இப்போ பெரிய வெற்றி எனக்கு வந்து மிகப்பெரிய வெற்றி. ஏன்னா அப்படின்னாக்க, இப்போ இந்த வருஷம் உட்காடுறேன், இந்த வருஷமே கிளியர் பண்ணுறேன்னு நான் அவ்வளோ பெரிய இதாக இருக்க மாட்டேன். 4 வருஷம் 5 வருஷம் இந்த ஃபீல்டிலே இருந்து அதாவது விடாமுயற்சிக்கு சில கூட நான் கூட ஃபெடப் ஆகிடுவேன். இப்போ இங்கிட்ட வந்தாக்க இங்கிட்ட சுரேஷ் அகாடமி இந்த ராஜேஷ் சார்லாம் இருப்பாப்புல, நான் விட்டுறதில்லை என்னைய. சார் நீங்கள் அடுத்ததில் கிளியர் ஆகிடும் சார், அடுத்ததில் கிளியர் அப்படி சொல்லியே எனக்கு வந்து ஊக்கமளித்து தைரியப்படுத்தி தன்னம்பிக்கை கொடுத்து. அங்கே வீட்டில் இருந்தாங்க எங்கள் ஒய்ஃபு, முதல்ல ஒன்றுமே எழுதுனாக்க நீங்கள் ஓடி போயிடுவீங்க, இப்போ என்னங்க நீங்கள் இப்போ மெயின்ஸில் போய் எழுதுறீங்க அப்படின்ட்டு. மெயின்ஸ்லாம் இந்த குரூப் 2ல் நான் வந்து ஒரு கம்மியான மார்க் இருந்தால் முதல்ல இந்த ஃபீல்டை விட்டு ஒதுங்கியிருப்பேன். சரி ரைட்டு, நம்மளுக்கு வந்து ஒரு செகண்ட் ஜாப்பு தான், நம்ம வந்து சரி வேறு எதாவது பார்ப்போம் அப்படின்னு. ஆனால் நான் வந்து எனக்கு ஒரு தமிழ் படிக்கிறேன்னா இன்ட்ரெஸ்ட் ஸ்டார்டிங்கில். இப்போ 2020 குரூப் 4 கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். அப்புறம் வர நான் எவ்வளோ இம்ப்ரூவ் பண்ணுறேன்னா டிஎன்பிசி அவ்வளோ அப்கிரேட் பண்ணிட்டு போகுது. இப்போ எல்லாருக்கும் தெரியும். நமக்கு எப்படியாவது இந்த பிடிச்சிருவோம், இந்த குரூப் 4 பிடிச்சிருவோம், இங்கே குரூப் 2 பிடிச்சிருவோம்னாக்க டிஎன்பிசி என்னை விட டபுளாக ஜம்ப் பண்ணி போகிறாப்புல. அது எல்லாம் தெரிஞ்சது. அப்படி இருந்தும் நான் வந்து எனக்கு ஒரே டார்கெட், எனக்கு வந்து சாமுவேல் சார் சொல்கிற மாதிரி வீடியோலாம் பார்ப்பேன். இன்றைக்கி தான் நேரில் பார்க்குறேன். அவர் சொல்லுவார் 100% நம்ம வந்து அச்சீவ் பண்ணி 100% டார்கெட் வைக்கணும். 100% வச்சாதான் நம்ம வந்து ஒரு 70%, 80% அந்த அச்சீவ்மெண்ட்டை அடைய முடியும். அப்படின்றதில் எனக்கு அந்த ஒவ்வொரு இதுவும் நம்ம பார்ப்போம். வீடியோன்னு சாதாரணமாக சொல்கிறோம். வீடியோ வந்து சில பேர்த்துக்கு அவங்க பார்க்கக்கூடிய வியூவாக ஆங்கிளை பொறுத்து இருக்குது. சில பேர் அதை வந்து லட்சியமாக எடுப்பாங்க, சில பேர் ஒரு டைம் பாஸ்க்கு எடுப்பாப்புல. ஒவ்வொரு இதுவும் ஏன்னா வாழ்க்கையில் பல இதுகளை தம்பி இந்த சின்ன வயசுலேயே இவ்வளோ சொல்லி கவர் பண்ணிட்டாரு. நான் உண்மையிலே பெருமைப்படுறேன். இங்கே உட்காந்து ரொம்ப அருமையாக இருந்துச்சு. அவ்வளோ ஒரு வெற்றினா என்ன, ஒரு பக்கபலம்னா என்ன, அது ஒரு வெற்றினா தனிநபர் கொண்டாடக்கூடிய இது இல்லை, பல பேருடைய இதாக வந்து அது அமைஞ்சிருக்கு. அந்த மாதிரி எனக்கு வந்து இந்த இதில் வந்து குரூப் 2லாம் தமிழ் படிப்பேன். நான் அங்கே இருக்கும்போது எனக்கு 10 பாட்டுனா என்ன தெரியாது, இப்போ என்னடா அது இப்போ தமிழில் இப்படிலாம் இருக்குது அப்படின்னு. நான் அங்கே இருக்கும்போது கொஞ்சம் பேசிக் வந்து எனக்கு இப்போ தமிழ் கற்றுக்கிற ஆரம்பிச்சிட்டேன். அப்போ இங்கே இருந்தாலும் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு. இவ்வளோ இருக்கா, நம்ம 10th படிக்கும்போது இவ்வளோ இதுவும் இல்லை, நம்ம ஜஸ்ட் பாஸ் பண்ணணும், எப்படியாச்சும் ஒரு வேலைக்கு போகணும் அப்படின்னு எங்கள் அப்பா அம்மா கஷ்டத்தை பார்த்து அவங்களுக்கு ஏதாச்சும் உதவி பண்ணிட்டு நான் ஆர்மிக்கு போயிட்டேன். ஆர்மியில் போயிட்டு நான் அங்கே வந்து நான் 12th முடிச்சுட்டு சயின்ஸ் குரூப் எடுத்து 12th முடிச்சுட்டு ஆர்மிக்கு போனேன்.
இப்போ நான் வந்து சீக்வென்ஸாக சொல்லலை, ஏன் என்னென்ன வருதோ நான் இப்போ உள்ளதை வந்து இப்போ உங்களுக்கு ப்ளேஸ் பண்ண நான் விரும்புகிறேன். இப்போ அப்பா அம்மாவுடைய கடின உழைப்பை பார்த்துட்டு சரி அவங்களுக்கு ஏதாச்சும் நம்ம பண்ணணும், இப்போ ஆர்மிக்கெலாம் போகணும்ல அப்படின்னு பேரண்ட்ஸ் சொல்லும்போது அவங்களுக்கு பயமாக இருக்குது. ஆர்மினா ஐயோ அப்படி வாரில் வரும் அப்படி இப்படின்னு பயந்த நேரத்தில் நல்லா எப்படியாச்சும் நம்ம வந்து இந்த ஃபேமிலிக்கு வந்து நான் வந்து ஒரு பொருளாதார எக்கனாமிக்கலாக நம்ம சப்போர்ட்டாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஸ்டார்டிங்கில் நான் ஆர்மிக்கு போனேன். என் கூட பிறந்த தம்பி அவர் வந்து காளையார்குடி விஓ இருக்காப்புல, ரெண்டு பேர் தான். அப்போ வந்து ஒரு பொருளாதார ரீதியாக நாங்கள் எவ்வளோ தான் அது ஒன்றால் அது வந்து கை கேட்டாது. அப்போ ரொம்ப ஒரு அடிமையில் அடி நம்ம சரி பின்னால் நம்ம வந்து இது பண்ணணும். ஏன்னா சின்ன பிள்ளையிலேருந்து ஒரு அச்சீவ்மெண்ட்னா அந்த இதை பற்றி ஓடுவேன். எனக்கு அந்த வேலை முடிஞ்சால் தான் பசியே தெரியும். ஒரு தண்ணி வேணுன்னா அப்படி குடிச்சிக்கிறோம் இல்லையா, பசின்றது எனக்கு என்ன வேலை எடுக்கணும் அதை அச்சீவ் பண்ணிடணும். அச்சீவ் பண்ணால் தான் எனக்கு வந்து அடுத்த சாப்பாடு அப்படின்றது இயற்கையாகவே அமைஞ்சு எனக்கு கடவுள் கொடுத்த இது கிஃப்ட் இது எனக்கு. அப்படின்னு மாதிரி ஆர்மியில் போனேன். ஆர்மியில் போயிட்டு இங்கே ஒரு ஏரோநாட்டிக்கலில் எனக்கு ஒரு ஃபீல்டு கிடச்சிது. அதில் டெக்னீஷியனாக இருந்தேன். இப்போ எனக்கே வியப்பாக இருந்துச்சு, என்னடா அது நம்ம பஸ்ஸில் கூட பஸ்ஸு எப்படி உடனே தெரியாது, நம்ம போய் நம்ம டெக்னீஷியன் ஆக முடியுமா ஏர்க்ராஃப்டில் அப்படின்றபோது எனக்கே பெருமையாக இருந்துச்சு. அதில் வந்து மெக்கானிக்கல் ஃபீல்டில் இருந்தேன். ஏரோநாட்டிக்கல் ஏர் ஃப்ரேம் ட்ரேடு என்னது. அதை முடிச்சுட்டு ஒரு அங்கே போனவொன்னே தான் ஒவ்வொரு ஆர்மி பர்சனும் தெரியும் நம்ம வந்து இப்போ வருமானம்ன்ற தாண்டி நாட்டுப்பற்றோட ஆர்மிக்காரவங்களுக்கு அந்த உணர்வு வந்துடும். இப்போ ஸ்டார்டிங்லாம் போகும்போது ஏதோ ஒரு வேலைக்கானதேன் அப்படின்னு போனோம். அது போன பிறகு வந்து நம்ம வந்து ஒரு நாடு அப்படின்ற ஒரு பற்று எல்லாத்துக்கும் வந்துடும். அந்த வகையில் ஒரு 24 வருஷம் கடவுளுடைய அருளால் நல்லபடியாக நான் சர்வீஸ் பண்ணிட்டு இப்போ திரும்பி 2021 நான் ரிட்டையர்மெண்ட் ஆனேன். திரும்பி வரும்போதும் அடுத்த ஒரு எஃபர்ட் போட்டேன். மொதல் ஃபீல்டில் எப்படி இவங்க பேரண்ட்ஸ் வந்து எனக்கு உறுதுணையாக இருந்தால் அது மாதிரி இந்த ஃபீல்டில் வந்து நான் ஃபேமிலி மெம்பர் ஆனவுடனே எனக்கு மனைவியும் குழந்தைகளை வந்து எனக்கு ரொம்ப இதுனாப்புல. நான் தமிழ் படிக்கும்போதெல்லாம் சின்ன பிள்ளை மாதிரி சரிப்போம், நம்ம சின்ன பிள்ளை மாதிரி இங்கே ஒரு இதுக்கு வர்றான். இப்போ நம்ம போகும்போது கிளாஸ் எடுக்கிறவெல்லாம் இப்போ இது ஒரு பெரியவங்க மாதிரி நம்ம ஃபீல் பண்ணிக்கணும். அப்போ தான் நம்ம வந்து நீங்கள் இங்கே வந்து இது பண்ண முடியும் அப்படின்ற ஒரு மனநிலையை செட் பண்ணிவிட்டு நான் வந்துட்டு வரும்போதே ஒரு சிஸ்டராக இருந்தாலும் ஒரு வணக்கம் மேடம் அப்படின்னு சொல்லிட்டு வரேன். ஏன்னா அந்த இடத்துல நான் ஸ்டூடெண்ட்டாக மாறினாதான் நான் வந்து ஒரு வெற்றியை நோக்கி பயணிக்க முடியும் அப்படின்றது ஒரு ஆழமான கருத்து. அப்படி இருக்கும்போது இப்போ என் குழந்தைகளுக்கும் எனக்கு சப்போர்ட்டாக இருந்தாப்புல, மனைவி உதவி போல் குழந்தைகளும் சப்போர்ட்டாக இருந்தாப்புல. வந்து இப்போ தமிழில் இந்த இலக்கணம் சொல்லுங்கப்பா, அந்த இலக்கணம் சொல்லுங்கப்பா. எனக்கு தமிழில் கொஞ்சம் பிடிக்கும். படிக்க எனக்கு ஏன்னா டிஎன்பிசி எவ்வளோ அப்டேட்டாக கேட்க நான் தமிழ் கொஸ்டின் அந்த இதுலேயே ரேஷியோலேயே இருந்தேன். 2 கொஸ்டின் 3 கொஸ்டின் கீழே இறங்கலாம் ஒழிய, ஆனால் அந்த இதுலேயே இருந்தேன். மித்த ஜெனரல்னா கொஞ்சம் இந்த மேத்தமெட்டிக்ஸ்லாம் கொஞ்சம் ப்ளஸ் மைனஸ் போயிடும். அந்த தமிழை வந்து உடைக்கிறதுல நான் கொஞ்சம் இது பண்ணுவேன். இந்த குரூப் 4 வந்து எனக்கு ரொம்ப இதாகிடுச்சு. அந்த மாதிரி எனக்கு வந்து தமிழில் படிக்கும்போது என் குழந்தைய வரும்போது எனக்கு ரொம்ப ப்ரௌடாக இருக்கும். இப்போ வந்து நம்ம 10th வரை இலக்கணம், அப்புறம் 11th 12th இப்போ கண்டுக்கிறதுல அவங்க இப்போ பயோமேக்ஸ் எடுத்து படிக்கிறாப்புல பார்க்கும்போது அப்புறம் அவங்களுக்காண்டி எனக்கு ஒரு 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 பூஸ்டப் மாதிரி கிடச்சிச்சு. சரி குழந்தைகளும் படிக்கிறேன், நானும் படிக்கிறேன், 3வது குழந்தைய அந்த வீட்டில் நான் படிச்சுட்டு போகிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு நல்ல ஒரு சப்போர்ட்னஸ் வந்து என் ஃபேமிலியில் கிரியேட் ஆச்சு. அதுக்குள்ள பல கஷ்டங்கள் நான் வந்து ஒரு 2 போன குரூப் 2லேயே நான் கிளியர் பண்ண வேண்டிய ஆள். பண்ணி வர்ற அளவுக்கு டபக்கணக்கு கீழே வந்துடும். இல்லைன்னா ஏதாச்சும் ஒரு காரணங்களாக இது பண்ணிக்கிறோம். அதே நேரத்தில் ஃபஸ்ட்டு இந்த குரூப் 2 அட்டன் போது எனக்கு நான் நெருங்கிய நண்பர் வந்து சாருக்கு ராஜேஷ் சாருக்கு தெரியும், முருகானந்தன் சார். அவர்னாலும் ஃபஸ்ட்டு குரூப் ஒர்க் பண்ணும்போது எங்கள் 2 பேர்த்தோட ரேங்க் வந்து 425 அந்த 30க்குள்ளே அந்த 2 பேருமே. அப்போ நாங்கள் இருந்தோம் சரி 425 ரைட்டு. அடுத்து போடும்போது ப்ராப்பராக போட்டோம். குரூப் 2லாம் நல்லா பிரைட்டாக போடணும் சார். 2 பேரும் வந்துடுவாப்பில். அவர் கூட நான் போயிடுவேன், நாங்கள் என் கூட அவர் வந்துடுவார். இதில் வந்துடுவோம். எங்கள் வீட்டுக்கு கூட வந்து 2 பேரும் வீட்டில் யாரும் இருக்க மாட்டாப்புல. 2 பேரும் அப்படியே சின்ன பிள்ளைய மாதிரி படிக்கிறது. கொரோனாவை பற்றி படிக்கணும், சயின்ஸை பற்றி எழுதி பார்க்குறது. அவர் வந்து நாங்கள் டெஸ்ட் போடுவோம். மத்தியானம் கையெல்லாம் வலிக்கும். நான் எனக்கு உண்மையிலே ஆர்மியில் போனப்பட்டு எங்களுக்கு வந்து மெயின் வந்து நாங்கள் ரிட்டன்னா இங்கிலீஷ் எழுதுவோம், ஹிந்தியில் பேசுவோம்.
தமிழில் எழுதுறது இப்போ படிக்கணும் ஓகே, அவ்வளோ கிராமட்டிக்கலாக இப்போ படிக்கிறதுன்றது இம்பாசிபிள். ஆனால் நான் அங்கே போய் சேர்ந்த பிறகு எனக்கு வந்து இங்கே வந்து சேர்ந்த பிறகு எனக்கு வந்து தமிழ்ன்றது கொஞ்சம் இதாக இருந்துச்சு. அந்த இதை பிரேக் பண்ணுறது இந்த சுரேஷ் அகாடமி. எனக்கு அது என் ஒய்ஃப் வந்து இண்டிகேட் பண்ணி சொன்னாப்புல, நீங்கள் வரும்போது 2001 உங்களுடைய லெவல் என்ன, இப்போ உள்ள லெவல் என்ன, எங்களுக்கே நீங்கள் இப்போ சொல்லிக் கொடுக்குறீ எப்படி எப்படின்னு. அப்போ இதை வந்து எங்கேருந்து அந்த அகாடமி தான் உங்களுக்கு வந்து இது பண்ணிக்க முடியாது, இதை வந்து நன்றி மறக்கக்கூடாதுங்க அப்படின்னு என்னென்னமோ சொன்னாப்புல. நானே வந்து இப்போ என்ன இவ்வளோலாம் சொல்கிறப்ப நான் இதெல்லாம் சொல்ல முடியுமா, நீ பாட சொல்கிற, நான் பேப்பரில் எழுதி வச்சுட்டு போகிறேன், அதை படித்து விட்டு ஓடியாந்துடுறேன் அப்படின்ற மாதிரிலாம் வந்தேன். ஆனால் இங்கே வந்து என்னன்றதோட ஒரு காடுக்கு தான் நினைக்கிறேன், ஏதோ ஒரு வைப்ரேஷன் வந்து உங்கள்கிட்ட பேச வச்சுக்கிட்டு இருக்கு. நான் பேசலை கண்டிப்பாக, அதனால தான் பேப்பர் எடுத்துகிட்டு வந்தேன். நான் வந்து கடவுள் நம்பிக்கை உடைய ஒன்றிய குலம் உருவட தேவன்ற மாதிரி ஒரு இரையாற்றல் இருக்குது நம்மளை வைக்கிறது அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் செயல்படக்கூடியவன். இப்போ நான் ஒன்று என்ன சொல்ல வர்றேன்னா, ஃபைனலாக ஒரு வெற்றி அப்படின்றது கிடைக்கணும்னாக்க நம்ம ஒரு நல்ல எண்ணங்களை முதல்ல நம்ம மனசில் கொண்டு வரணும். எண்ணங்கள் தான் வந்து அந்த எண்ணத்தை இப்போ நோக்கி நம்ம ஸ்ட்ராங்காக போட்டோம்னா அது செயலாக மாறும். அந்த செயலில் வந்து செயல்படுத்திக்கிட்டே இருக்கும்போது நமக்கு லெஃப்ட் ரைட்டு பார்த்தோம்னா வேலைக்கு ஆகாது. ஏன்னா பல இதை சொல்லுவாப்பில். இப்போ நான் வந்து இப்போ போன குரூப் ஒரு 2 வருஷமாக வந்து பிளான்ட்டில் ஒர்க் பண்ணிக்கிட்டே நான் இது பண்ணேன். அங்கே காலையில் ஒரு 12 மணிக்கு ஷிஃப்ட்டு முடியும். நான் ராஜேஷ் சார்கிட்ட வந்து பெர்மிஷன் கேட்டேன், சார் இந்த மாதிரி எனக்கு வந்து ஷிஃப்ட்டு மாறி மாறி வருது, நான் டெஸ்ட்டு வேறு போடணும். குரூப் 2லாம் சாருக்கு தெரியும், நான் அவ்வளோ இதாக வருவேன். சிலப்போ இப்போ இதெல்லாம் சொல்ல இவ்வளோ ரொம்ப இது பண்ணுறிய, கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி உண்டு அப்படின்னு ரொம்ப ஆழமாக உறுதி வச்சுட்டாப்புல. இப்போ அங்கேருந்து வருவேன், 12 மணிக்கு ஷிஃப்ட்டு முடிச்சுட்டு வருவேன், சாப்பிட்டு இங்கே 1 மணி டெஸ்ட்டு போடுவேன். எனக்கு கொஸ்டின் பேப்பரு எனக்கு ப்ரிவிலேஜ் பண்ணி கொடுத்தாப்புல. சரிண்ணே நீங்கள் இப்போ டெஸ்ட்டு போடுங்க சார். இங்கே உள்ள ஸ்டாஃபுகளும் நல்லா ஒரு கனிவான பேச்சு. உண்மையிலே எல்லா ஸ்டாஃபுகளும், ஒரு அட்மினாக இருந்தாலும் சரி, டெக்னிக்கல் இதாக இருந்தாலும் சரி, எல்லாருமே அவரோட பேச்சு வந்து ஒரு அணுகக்கூடிய முறையில் வந்து ஒரு அற்புதமாக இருந்துச்சு. எந்த இந்த இது இல்லாமல் முகமலர்ச்சியோட ஒரு விருந்தினரை அழைப்பது போல் தமிழ் படித்து இந்த இதெல்லாம் ஓடியாருது. ஒரு விருந்தினர்களை அழைப்பது போல் இங்கே உள்ள அனைத்து ஸ்டாஃபுகளும் வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டை கனிவாக இது பண்ணி எது பண்ணுவாப்பில். நான் வந்து 1 மணிக்கு டெஸ்ட்டில் உட்காருவேன். 1 மணிலேருந்து 2, 3, 4, 5 போட்டு பேப்பரை கொடுத்துட்டு போகிறேன். என் பேப்பர் வந்தப்பட்டு தான் அந்த கரெக்ஷன் அன்றைக்கி ஈவினிங். காலையில் டெஸ்ட் எல்லாத்துக்கும் முடிஞ்சிடும். நான் வந்து பெர்மிஷனுங்கிறேன், மத்தியானம் முடிஞ்சோன்னே எல்லாத்துக்கும் கரெக்ஷன் போட்டு நான் அடுத்த நாள் ரிசல்ட்டு கிடச்சிப்பேன். இப்போ மேலேயும் இருப்பேன், கீழேயும் இருப்பேன். மேலே இருந்து டாப்பில் 10வது இருப்பேன். திடீர்னு ஒரு சயின்ஸு இந்த மாதிரி கொஸ்டின் ரொம்ப கீழே ஓடி போயிடுவேன். அந்த மாதிரி ஒரு இதனால் டெஸ்ட்டு விட மாட்டேன். படிக்கிறேன்னா படிக்கல, வந்து டெஸ்ட்டு போட்டுருவேன். பிடிச்ச சப்ஜெக்ட் நல்லா படிச்சிட்டேன், பிடிக்காத சப்ஜெக்டை ஆனால் டெஸ்ட்டு போடன்றதில் ஒரு வெறியாக இருந்தேன். போட்டுறணும், கண்டிப்பாக போட்டுறணும், எது எப்படி இருந்தாலும் அப்படின்ற மாதிரி வந்து போட்டுக்கிட்டே இருந்தேன். அது நான் ஒரு 2 வருஷம் முன்னாடியே ஒரு அனைவருடைய ஒத்துழைப்பாலும் கிளியர் பண்ண வேண்டுவேன். ஏதோ ஒரு சூழ்நிலையில அது எல்லாத்துக்கும் தெரியும், சாருக்கெல்லாம் தெரியும். அது ஏதோ கொஞ்சம் இது இருந்துச்சு, அது பரவாயில்ல. வெற்றி என்பது கொஞ்சம் லேட்டாக வந்தாலும் ஒரு கிடைக்கும்ன்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருந்துச்சு. அது வந்து அனைவருடைய ஒத்துழைப்பாலும் இறைவன் எனக்கு கொடுத்த வெற்றியாக கரகோசங்களை எழுப்பி உற்சாகப்படுத்துங்க கருதுகிறேன். குடும்பத்தினரை மேலே கடைமாற அடையணும். கருப்பு நிறம் அப்படிங்கிறதுக்கு எந்த ரூ போடுறதுன்னு நம்மளுக்கே சில நேரம் வந்து தயக்கம் வரும். இவங்க அந்த அளவுக்கு தமிழ் லாங்குவேஜ் வந்து டச் இல்லாமல் போயிட்டு இங்கே வந்து ஒரு பக்கம் எழுதுனோன்னா கை வலிக்குது அப்படிம்பாப்புல. ஆனால் கொஞ்ச நாள் கழிச்சதுக்கப்புறம் ஒரு பக்கம் எழுத தயங்கினவங்க பக்கம் பக்கமாக எழுதுனாங்க. அதை பார்க்கும்போது எனக்கே பெருமையாக இருந்தது. அதுக்கப்புறம் சின்ன பிள்ளைங்களுக்கு மேக்ஸ் சொல்லிக் கொடுக்கும்போது நான் சொல்லிப்போம், எங்கள் சின்ன மேக்ஸ் தானே சொல்லிக் கொடுங்க அப்படிம்பேன். போப்பா அப்படின்ட்டு கடகடான்னு ஓடி போயிடுவாப்புல. டியூட்டியில் இருக்கிறம்போது ரிட்டையர்மெண்ட் வந்ததுக்கப்புறம் நான் விட்டுருவேன். அவங்க கூப்பிட்டு வச்சு தமிழோ மேக்ஸோ பக்காவாக நடத்துவாப்புல. இவங்க வர்றதுக்கு வந்து தயங்கினாப்புல. இந்த அளவுக்கு நம்ம பிள்ளைங்களுக்கு வந்து மோட்டிவேஷனாக இருந்தீங்க. அவங்க சொல்லவும் செய்வாப்புல, நான் படிக்கிறேன்னா அது எனக்காக படிக்கலை, என் பிள்ளைங்களுக்காக படிக்கிறேன். அப்பா அப்படி படிக்கும்போது என்னையை பார்த்து என் பிள்ளைங்க என்ன படிக்கணுங்கிறதுக்காக நான் வந்து படிக்கிறேன் அப்படின்னாப்புல.
தேங்க்யூ. எந்த போஸ்ட் எடுக்கிறது எப்படி வெற்றின்றது நான் வந்து எல்லா போஸ்ட்டையும் நான் ஒரே மாதிரி தான் நினைக்கிறேன். அப்போ இந்த சூழ்நிலையில் என்னுடைய குடும்பத்துக்கும் நம்மளுடைய பணி சுமைக்கும் எது சூட்டபுளாக இருக்கும் அப்படின்றபோது நான் டிசைட் பண்ண முடியாது இந்த டிபார்ட்மெண்ட் அப்படின்னும் போது இப்போ எனக்கு வந்து அகாடமி த்ரூ வந்து ஏதாச்சும் ஹெல்ப் கிடைக்கணும். ராஜேஷ் சாருக்கு ஃபோன் பண்ணேன், ட்ரெயினில் வரும்போது சார்கிட்ட ஃபோன் பண்ணேன், சார் ஒரு நம்பரை கொடுத்தாலும் இங்கே கான்டாக்ட் பண்ணுன்ட்டு. அதே மாதிரி கணுமுரு சாருக்கு ஃபோன் பண்ணேன், எனக்கு ஒரு வழிகாட்டல் சொன்னேன். சார் இப்போ நீங்கள் எப்படி போடணும் கிளியராக சொல்லிதான் சார், நான் எக்ஸ்பீரியன்ஸ் மேனு இப்போ நான் வந்து இதில் பண்ணியிருக்கேன். எனக்கு எல்லா டிபார்ட்மெண்ட்டும் இருக்குது, விஏஓ தவிர பாக்கி எல்லா டிபார்ட்மெண்ட்டுமே இருக்குது. விஏஓ ரெஜிஸ்ட்ரேஷன் தவிர பாக்கி எல்லா டிபார்ட்மெண்ட்டும் அவைலபிள் இருக்குது. நான் என்ன எடுக்கிறேன் சார் சார் நீங்கள் உங்களுக்கு இது இப்படின்னா இப்படி எடுக்கலாம், இப்படின்னா இப்படி எடுக்கலாம், நீங்கள் கொஞ்சம் ரிலாக்ஸாக ஃபேமிலின்னா இந்த இதில் அப்படிக்கலாம். அப்போ அந்த இதில் இதுனும்போது நான் சூஸ் பண்ணது சோசியல் வெல்ஃபேர் மீட்டும் ஓரளவு நம்ம இது பண்ண முடியும், கொஞ்சம் இது ஃபேமிலியும் பார்க்கணும். இப்போ படிப்பு படின்னு ஒரு 5 வருஷம் இதுலேயே ஓட்டிட்டான். ரெண்டாவது சரி நான் அச்சீவ்மெண்ட்டுன்னு ஒன்று இதுக்கு இப்போ நான் வேலை பார்க்கணும்ல, என்னுடைய எய்ம் என்னென்னாக்கா ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதுனா அதில் நான் அந்த கவுன்சிலிங் உள்ள நுழையனா நம்ம போய் ஒரு போஸ்டிங் எடுக்கணுன்றது தான் என்னுடைய மெயின் அச்சீவ்மெண்ட். ஒழிய நான் இனிமேல் இப்போ வேலை பார்க்கல அது ரெண்டாவது திங்கி என்னுடைய அச்சீவ்மெண்ட்டு ஃபுல்ஃபில் ஆகிடுச்சு. இன்னுமே வந்து கிடச்சிருக்கக்கூடிய வேலையிலையும் இதே மாதிரி இதை விட டபுள் மடங்காக கவனம் செலுத்துவேன் என்றதை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னால் முடிஞ்ச உதவிகளையும் டூரிங் அந்த பீரியடில் ஓய்வு பெறுவரை என்னால் முடிஞ்சதை நான் பண்ணுறதுக்கு நான் ரெடியாக இருப்பேன். எனக்கு இது பண்ண எனக்கு உறுதுணையாக இருந்த சுரேஷ் அகாடமி ஆல் ஸ்டாஃபுகளுக்கும் நண்பர்களுக்கும் உற்றார் உறவினர்களுக்கும் மீண்டும் ஒரு முறை என்னுடைய நன்றியை கூறிக்கொள்கிறேன். ஒரு மேடை பேச்சு என்பது எல்லாத்துக்கும் நேற்றே நானும் ஒய்ஃபும் பேசிக்கினேன். இப்போ மேடை பேச்சுன்னா அது வந்து ஒரு காடு கிஃப்ட்டு. அது சில பேர் நல்லா அந்த தம்பி மாதிரி பேசினாப்புல, எதார்த்தமாக நல்லா நீட்டாக சூப்பராக பேசினாலும் அழகாக ஒரு எல்லா பாயிண்ட்டையும் கவர் பண்ணாப்புல. அப்படி பேசணும் ஒரு கூடயே இப்போ எனக்கு வந்து சகோதரரும் சகோதரிகளும் எனக்கு முன்னாடி வந்து இப்போ நான் ஸ்டார்டிங்கில் விட்டுருந்தேன், நான் அவ்வளோ பேசியிருக்க மாட்டேன் கண்டிப்பாக. இப்போ அவங்க வந்து எனக்கு வந்து இப்போ இந்த இடத்துல எனக்கு பேசுகிறேன்னா எனக்கு சப்போர்ட்டாக இருந்தது. எனக்கு இப்போ இதுக்கு முன்னாடி பேசின சகோதரியர் பெரியவர்கள் அவங்களுடைய ஸ்பீச்சை பார்த்துட்டு சரி இப்படி பேசினா நல்லாயிருக்கும். ஆனால் ஒன்று என்ன கஷ்டப்பட்டோமோ என்ன ஒரு அச்சீவ்மெண்ட் அடைஞ்சிருக்கோமோ அதுக்கு யார் பக்கபலமாக இருந்தாப்புலையோ அதை வந்து டிஸ்பிளே பண்ண முடியுமா அப்படின்ற இப்போ வரையும் யோசனையாக இருந்தேன். கண்டிப்பாக ஒரு இறைவனுடைய அருளால் ஏதோ ஒரு வைப்ரேஷன் எனக்கு கிரியேட் ஆகிடுச்சு. நல்லா ஓரளவு பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். இந்த வெற்றி கூட்டத்தில் என்னையும் எனது குடும்பத்தாரையும் பங்கேற்க வைத்து பாராட்டிய சுரேஷ் அகாடமி நிறுவனத்தார் அனைவருக்கும் எனது வெற்றிக்கு காரணமாக இருந்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், ஜெய்கன். சுரேஷ் IAS அகாடமி, வெற்றியின் முகவரி.